ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்ட் பை ஒயிட் ஷர்ட். என் பேர் குமுதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப டச்சான கான்செப்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட். எப்போல்லாம் நான் ரொம்ப டவுனாக இருக்கணும், நானே வந்து இந்த பிக்சர் பார்த்து எனக்கே நான் மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த கான்செப்ட். நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஃபெயிலே ஆகாது. ஸோ அதை பற்றின ஒரு பெயிண்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம என்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்றதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கலர் வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வந்து சன் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த சன்னுக்காக தான் இப்போ வந்து ரவுண்டாக நம்ம ஒட்டணுன்றதுக்காக மாஸ்கிங் டேப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இந்த ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த எங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெயிண்டிங் கலர்ஸ் கொடுத்தா நமக்கு வந்து அந்த ரவுண்ட் எஃபெக்ட் வந்து அங்கே இருக்கும். அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ மிடில் பார்த்து நம்ம ஒட்டிக்கலாம். தென் இதுக்கு மேலே வந்து நம்ம கலர்ஸ் வந்து பேக்ரவுண்டுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன கலர்ஸ் வேணுமோ. ஸ்கை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அப்பர் போர்ஷனில் வந்து ஸ்கை ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழே வந்து ராக் அண்ட் தென் கிராஸ். ஸோ நம்ம என்ன மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்டில் வந்து கலர்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன கலர்ஸ் தேவைன்றதை பிஃபோராகவே நம்ம வந்து போட்டுக்கலாம். தென் இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கைக்கு வந்து பிளெண்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரவுண்டை வந்து மேலே வந்து அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் பண்ணலாம். ப்ரெஷர் பண்ணிட்டா அந்த கலர்ஸ் வந்து அந்த ரவுண்ட்குள்ளேயும் போயிடும், அந்த ஸ்டிக்கருக்குள்ளே. இந்த மாதிரி கலர்ஸை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ 2-3 கலர்ஸ் போட்டு பிளெண்ட் பண்ணால் நமக்கு அந்த கலர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். லோவர் போர்ஷனுக்கு வந்து லைட் கலராக இருந்தால் போதும். ஸோ அதனால் வந்து கலரை பிளெண்ட் பண்ணிவிட்டு தென் ஒயிட் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ட்ரா பண்ணுற ட்ராயிங் வந்து மேலே வந்து விசிபிளாக இருக்கும். கீழே நம்ம வந்து ரொம்ப டார்க் கலர்ஸ் கொடுத்துட்டா நமக்கு நம்ம ட்ராயிங் வந்து அந்தளவுக்கு விசிபிளாக இருக்காது. அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கலர்ஸ் வந்து பிளெண்டாக வரைக்கும் பண்ணிக்கலாம். தென் இப்போ ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு கீழே வந்து இந்த ராக் இருக்க மாதிரி, ராக்னால் ரொம்ப பெரிய ராக் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு ராக் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணுறோம். சின்னதாக ஒரு அப்படியே வளைஞ்சி நம்ம ஒரு ஃப்ரீ ஹேண்டில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர் வந்து இல்லைன்னா ஆரஞ்சு அண்ட் தென் லைட் பிளாக் ஆட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். அண்ட் தென் ஒயிட் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். தென் இந்த ராக் மேலே கிராஸஸ் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து லைட் க்ரீனை வந்து டாட்ஸ் வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து ப்ரஷ்ஷால் டேப் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக வந்து டேப் பண்ணிப்போம். ட்ரா பண்ணல, அந்த கலர்ஸை வந்து ஜஸ்ட் டேப் தான் பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேசிக்காக வந்து கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் மேலே வந்து அதுக்கு மேலே நம்ம வந்து என்ன வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து இந்த ஸ்பாஞ்ச் ஸ்டிக் எடுத்து ஜஸ்ட் வந்து டேப் பண்ணிப்போம். ஸோ இப்போ அந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே இதுவாக பிளெண்ட் ஆகும். ப்ரஷ்ஷில் பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு வரையலாம். அதுக்கு பிஃபோர் இந்த சன் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷனுக்காக இந்த மாதிரி கலர் டெஸ்டிங் பண்ணிவிட்டு பேப்பரில் டெஸ்டிங் பண்ணிவிட்டு லைட் எல்லோ வந்து ரிஃப்ளெக்ஷனுக்காக ரவுண்ட் பண்ணுறோம் அந்த ரவுண்டை சுற்றி. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த சன் வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்க மாதிரி நல்லாயிருக்கும். அதை வந்து ட்ரை பண்ணிப்போம். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கரை வந்து ரொம்ப பொறுமையாக நம்ம எடுக்கலாம். ஏன்னா கலர்ஸ்லாம் போட்டிருக்கோம், அதனால் இது ரொம்ப ஸ்லோவாக நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற இடத்துல வந்து ஒயிட் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சன்னுக்கு வந்து கலர் வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த சன் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப டார்க்காக பண்ண வேண்டாம். லைட் எல்லோ அண்ட் தென் ஒயிட் மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொடுத்துப்போம். இதுக்கு மேலேயே நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். தென் இப்போ வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் ஒரு ராக்கில் ஒரு உடன் பீஸ் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். உடன் பீஸ்க்காக பேசிக்காக வந்து
பிளாக்கும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி இந்த ஆஷ் கலரில் வந்து லைட்டாக பேஸ் கலர் நம்ம பண்ணிக்கலாம் இந்த உடன் பீஸ்க்கு. இது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக நேரோவாக இருக்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட் பண்ண வேண்டாம். அங்கங்கே வந்து உடன் பீஸ் எப்படி இருக்குமோ ஒரு அன்ஈவனாக இருக்க மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அங்கங்கே வளைஞ்சிருக்க மாதிரி சின்ன சின்னதாக இருக்க மாதிரி நம்ம பண்ணிப்போம். அப்போ தான் அது உடன் பீஸ் மாதிரி தெரியும். தென் அதுக்கு மேலே வந்து லைட்டாக ஒயிட்டு சிம்மர் ஆஷ் கலர் கொடுத்து அங்கங்கே நம்ம மேலே மேலே பண்ணுவோம். தென் வந்து ஆஷ் கலர் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து லைன்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக போட்டுட்டு தென் பிளாக் கலர் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி கொடுப்போம். இது மாதிரி கொடுத்தா ஒரு உடன் பீஸ் மாதிரி இருக்கும். அதுக்கும் மேலே சின்ன சின்னதாக ஒயிட் கலர். ஸோ இருக்கிற கலர்ஸே வந்து லைட் அண்ட் டார்க் மிக்ஸ் பண்ணி அங்கங்கே சின்ன சின்னதாக டாட்ஸ் மாதிரி வைக்கிறப்ப அது வந்து நமக்கு ஓரளவுக்கு பீஸ் உடன் பீஸ் மாதிரி ஓரளவுக்கு நமக்கு தெரியும். தென் பேஸில் மட்டும் பிளாக் கலர் அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த உடன் பீஸ் கொஞ்சம் விசிபிள் ஆகிறதுக்கு. தென் இந்த உடன் பீஸோட கார்னரில் வந்து அது உடஞ்சிருந்தா எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அதுக்காக வந்து லைட் எல்லோ அண்ட் தென் ஒயிட் ஆஷ் கலர், அதுக்கு ஒரு இது மிக்சிங் பிளாக் கலர் லைன்ஸ், அதன் உள்ள ஆஷ் கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸை வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்குன்னு பர்டிகுலராக கலர்ஸ் கிடையாது, நம்மளே வந்து ட்ரை பண்ணுறது தான். தென் இங்கே ராக் மாதிரி நம்ம எஃபெக்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நம்ம பிளாக் அப்ளை பண்ணுறோம். தென் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி லைன்ஸ் மாதிரி நம்ம அப்ளை பண்ணுவோம். இது வந்து நம்ம பிளான்ஸ் இருக்க ரூட் எஃபெக்டில் ட்ரா பண்ணுறோம், பட் இட்ஸ் நாட் ரூட். இதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறோம். மேலே வந்து ஸ்பாஞ்ச் ஸ்டிக் எடுத்துகிட்டு லைட் ஆரஞ்சு வந்து டேப் பண்ணிப்போம். அது ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கு மேலே வந்து இந்த கிராஸஸ்க்கு திரும்பவும் அகெயின் ஃப்ளாரசன் க்ரீன் எடுத்து அங்கங்கே லைட்டாக டேப் பண்ணிப்போம். லைட் க்ரீனுக்கு மேலே இன்னும் லைட் க்ரீன் டேப் பண்ணுறோம் ப்ரஷஸில். ஸோ ரொம்ப ஃபுல்லாக ஸ்மட்ச் பண்ணக்கூடாது, அந்த கேப் பேக்ரவுண்டில் இருக்க க்ரீனும் தெரியணும். தென் இந்த மாதிரி டார்க் க்ரீன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன ஃபேன் ப்ரஷ் எடுத்துகிட்டு கிராஸ் மாதிரி லைன்ஸ் மாதிரி போடுறோம். இந்த ஃபேன் ப்ரஷ் வந்து கிராஸ் வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேப்பரில் இன்னொரு பேப்பரில் நம்ம செக் பண்ணி நம்ம ட்ரா பண்ணணும். ரொம்ப டார்க்காக போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதுக்குள்ளே இந்த ராக் இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வந்து பிளாக் கலர் எடுத்து இந்த ஸ்பாஞ்ச் ஸ்டிக் எடுத்து நம்ம டேப் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து மாறி மாறி பண்ணுறப்ப நமக்கு அந்த ராக் இருக்காது, நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதை முடிச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த உடன் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த உடன் பீஸை வந்து 3 எறும்பு வந்து அதை லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு அதை வந்து மூவ் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த ஆண்ட் பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் எப்படி இருக்குமோ அதுதான் நம்ம ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. இந்த உடன் பீஸ் வந்து ரொம்ப பெருசாக அதுக்கு தெரியும். பட் ஆனால் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது வந்து ஹார்ட் ஒர்க்கால் இது வந்து லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ தான் பெரிய கஷ்டம் வந்தாலும் இந்த ஆண்ட்டை தான் நான் யோசிப்பேன். இந்த சின்ன எறும்பு வந்து எவ்வளோ விடாமுயற்சியோட எப்படி வந்து அது வந்து சுறுசுறுப்பாக இருக்குது, அது ஜஸ்ட் மூவ் ஆன் போயிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நிறைய நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் லைஃப்க்கு. ஸோ இந்த ஆண்ட் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணிவிட்டு மிடில் வந்து ஆரஞ்சுனா டார்க் ஆரஞ்சு கொடுக்கூடாது, லைட் ஆரஞ்ச், ப்ரௌன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பிளாக் அண்ட் தென் மிக்ஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் எஃபெக்ட் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த ஆண்ட் வந்து இந்த உடன் பீஸை வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இது தூக்கிட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த கான்செப்ட் தான் நம்ம ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். நம்மளும் வந்து லைஃப்பில் வந்து மோட்டிவேஷனாக இருக்கணும். இந்த எறும்பை நம்ம பார்க்கும் போதே நம்ம லைஃப்பை நம்ம நிறைய மோட்டிவேட் பண்ணிக்கலாம் நமக்கே நம்ம. ஸோ இப்போ பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. இது ட்ரா பண்ணுறப்ப நான் வந்து பர்சனலாக நான் ரொம்ப பிடிச்சி நான் ட்ரா பண்ணேன். எனக்கே இது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. லைஃப்பில் நமக்கு வந்து எவ்வளோ தான் நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த ஆண்டை நம்மளுக்கு பார்த்து நம்ம மோட்டிவேட் நம்மளே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ராயிங் முடிஞ்சிடுச்சு. மாஸ்கிங் டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்கிறதால இங்கே அங்கே எனக்கு சரியாக வரமாட்டேங்குது, கிழிஞ்சிருச்சு. ஸோ பொறுமையாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் வந்து ட்ரா பண்ணலாம்.
எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க.